டேய் ஆர்த்தி, என்னங்க? உனக்கும் உன் தம்பிக்கு ஒரு குட் நியூஸ். என்ன நியூஸ்ங்க? உன் தம்பிக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? டேய் மாதேஷ், எங்கங்க என்னங்க வேலை? கோயம்புத்தூர்ல பெரிய கம்பெனி. கோயம்புத்தூர்லயா? ஆமா. அவன் அங்க தனியா போய் கஷ்டப்படுவாங்க. அக்கா இது நல்ல ஒரு சான்ஸ்க்கா. இதை விட்ட வேற எந்த கம்பெனிலயும் வேலை கிடைக்காதுக்கா. அதுக்குன்னு என்னை விட்டு நீ தூரமா போறேன்னு சொல்றியாடா? அக்கா நான் உன்னை விட்டு எங்கேயும் தூரமாலாம் போகலக்கா. நான் மாசத்துக்கு ஒருக்கா உன்னை வந்து பாத்துட்டு போறேன்க்கா. அவன் தான் அவனை மாஸ்டர் தான் வந்து பாக்குறேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? டேய் நீ போயிட்டு வாடா. அடிக்கடி தம்பியை பிடிச்சி அடிக்காதக்கா. மாமா கூடயே சண்டை போடாத. சரியாக்கா, பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டுறேன். ஏண்டா உங்க ரெண்டு பேத்துக்கு அப்பா அம்மா இல்லையேன்னு சொல்லி உங்க அக்காவுக்கு பாவப்பட்டு நான் வாழ்க்கையை கொடுத்தா, நீனுமே உங்க அக்கா கூடயே தொத்திட்டு வந்துட்டேன். நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா, நீனுமும் என் வாழ்க்கையில நந்தி மாதிரி நடுவில் உட்காந்துட்டு இருக்க. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு கோயம்புத்தூர்ல தங்கல் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நீ மாசத்துக்கு ஒருக்கா தான் இங்க வரணும். அதையும் மீறி வேலை பிடிக்கலன்னு சொல்லி நீ இங்க வந்தீன்னு வச்சுக்கோ, அக்கா டைவர்ஸ் பண்ணி உங்க ரெண்டு பேத்தையும் நடு தெருவில் நிறுத்திடுவேன். போறதுக்கே எல்லாம் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. அவதார